கார் குண்டுவெடிப்பு வழக்கு தொடர்பாக தமிழகம் முழுவதும் 20 இடங்களில் என்ஐஏ சோதனை நடத்தி வருகிறது. கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சமயமணி வழங்க கேட்கலாம். சாலமன் வணக்கம். இப்ப 20 இடங்கள்ல நடைபெறக்கூடிய இந்த சோதனை எந்த காரணத்தின் அடிப்படையில் நடைபெற்று வருகிறது, என்ன நிலவரம்? கடந்த 2022ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி கோவையில் அருள்மிகு கோட்டை சங்கமேஸ்வரர் திருக்கோயில் முன்பாக கார் குண்டுவெடிப்பு சம்பவம் நடைபெற்றது. இச்சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில இச்சம்பவத்தில் தொடர்புடைய IAS இயக்கத்தை சேர்ந்த ஜமேசா முபீன் என்பவர் தற்கொலை படை தாக்குதல் நடத்தியது NIA விசாரணையில் தெரிய வந்தது. குறிப்பாக இவ்விவகாரம் தொடர்பாக மொத்தம் 15 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்திய போது இவர்கள் சத்தியமங்கலம் பகுதியில தற்கொலை படை தாக்குதல் நடத்த திட்டமிட்டதும், இவர்கள் பல்வேறு ஆயுதங்கள் பயிற்சி எடுத்ததும் விசாரணையில தெரிய வந்தது. மேலும் இவர்கள் தமிழகம் முழுவதும் ஒரு தற்கொலை படை தாக்குதல் நடத்தி சமூகத்தில் சீர்குலைய முடிவெடுத்ததும் போலீசார் விசாரணையில தெரிய வந்தது. மேலும் இவர்கள் தீவிரவாதத்தை உருவாக்கி பொது நிர்வாகத்தையும் காவல்துறையும் நீதித்துறையும் குறிவைத்து தாக்குதல் நடத்த திட்டமிட்டதாகவும் NIA நடத்திய விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து இவர்கள் மொத்தம் 11 பேர் இவர்கள் கைது செய்யப்பட்டு இவர்கள் மீது மொத்தம் 3 குற்றப்பத்திரிகை NIA தரப்புல தாக்கல் செய்யப்பட்டது. இவர்களிடம் தொடர்ச்சியாக விசாரணை மேற்கொண்டதுல பல்வேறு முக்கிய ஆவணங்கள் மற்றும் முக்கிய தகவல்கள் NIAக்கு கிடைத்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக பல்வேறு இடங்கள்ல இவர்கள் பிரிந்து செயல்பட்டதும் NIA விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து மீண்டும் தற்போது NIA கிடைத்த தகவலின் அடிப்படையில் புது தகவலின் அடிப்படையில் மொத்தம் 20 இடங்கள்ல சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக சென்னை, திருநெல்வேலி, கோவை உள்ளிட்ட மொத்தம் 8 மாவட்டங்களுக்கு மேல் மொத்தம் 20 இடங்கள்ல சோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக NIA தரப்புல தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டத்துல உக்கடம் பகுதியில அல் ஹமீன் நகர் என்பவர் ரஹ்மான் என்பவர் வீட்டில் 2வது வீடு அபிபுர் ரஹ்மான் ஏசி மெக்கானிக் வீட்டில் உட்பட பல்வேறு இடங்கள்ல இந்த 20 மேற்பட்ட இடங்கள்ல இந்த சோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த சோதனையானது இன்று முழுவதும் நடைபெற வாய்ப்பிருப்பதாகவும் NIA தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை அடிப்படையாக வைத்து இவர்களிடம் ஏதாவது IAS தொடர்புடைய இயக்கத்தில் உள்ளனரா என்பது தொடர்பாக இவர்கள் ஏதேனும் அந்த நபர்களுக்கு ஏதேனும் தொடர்பில் இருந்தனரா என்பது தொடர்பான விசாரணையின் அடிப்படையில தற்போது NIA அதிகாரிகள் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டவுடன் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் மற்றும் சோதனையில் கைப்பற்றப்பட்ட செல்போன்கள் அதாவது என்ன தெரிய வரும் என இன்று மாலை தெரிய வரும் என NIA தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளதா. விரிவான தகவல்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.